வெல்கம் பிடிஎன் சினிமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இவங்க மூவர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்தில் வெளியாகி அதிக திரைப்படங்கள் கொடுத்தது யார் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு சும்மா ஒரு கிளாஸ் தான். 3 பேரில் யார் அதிக படங்கள் கொடுத்துருக்கான்னு ஒரு வரிசையை பார்க்கலாம். முதலாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் குப்பத்து ராஜா. 1979 டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் ரஜினிகாந்த், மஞ்சுளா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. குப்பத்து ராஜா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஒரு ஹிட் திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் தான் ஒரு ஆவரேஜாக அவருக்கு அமைந்தது. குப்பத்து ராஜா திரையரங்கு மற்றும் ரசிகர் மத்தியிலும் ஒரு ஆவரேஜாக அமைந்த திரைப்படம் தான் குப்பத்து ராஜா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் வெளியாகிய திரைப்படம். இரண்டாவது திரைப்படமாக போக்கிரி ராஜா 1982 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று வெளியாகி சக்கப்போடு போட்டுச்சு. சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் போக்கிரி ராஜா. ரசிகர் மத்தியிலும் திரையரங்கிலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்தது. பட்டையை கலப்புற அளவுக்கு போக்கிரி ராஜா பாடல்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. அடுத்த மூன்றாவது திரைப்படமாக பாயும் புலி 1983 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் பாயும் புலி திரைப்படத்தில் கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கர் போன்ற பலர் நடிச்சிருக்கும். இந்த திரைப்படம் பாயும் புலி பாட்டு ஃபைட்டு எல்லாமே பட்டையை கலப்புற அளவுக்கு பொங்கல் தினத்திலிருந்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. பாயும் புலி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நான்காவதாக உருவங்கள் மாறலாம் 1983 எஸ்.டி. ரமணன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சுபாஷினி போன்ற ஒரு ரசிகர் பட்டாளமே நடித்திருந்த ஒரு திரைமின்னல் ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஐந்தாவது திரைப்படமாக நான் மகான் அல்ல 1984 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு, சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. பாடல் எல்லாமே பட்டையை கலப்புற அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட். நான் மகானால சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. ஆறாவது திரைப்படமாக மிஸ்டர் பாரத் 1986 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பிகா மற்றும் சத்யராஜ், கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் மிஸ்டர் பாரத் வெள்ளி விழா திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 7வதாக பணக்காரன் 1990 பி. வாசு இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் ரஜினிகாந்த், கௌதமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 200 நாள் கடந்து திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் அதிக வசூல் கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம் பணக்காரன். மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம், பிளாக் பாஸ்டர் திரைப்படம். 8வது திரைப்படமாக தர்மதுரை 1991 ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி ஒரு குடும்ப கதையாக ஒரு சென்டிமெண்டான அண்ணன் தம்பி ஒரு சூப்பர் குட் திரைப்படம். பிளாக் பாஸ்டர் வெள்ளி விழா கொண்டாடிய 200 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த தர்மதுரை ஒரு வெள்ளி விழா பிளாக் பாஸ்டர் திரைப்படம். அடுத்த 9வது திரைப்படமாக மன்னன் 1992 பி. வாசு இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் 200 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் அதிகம் கொடுத்த மன்னன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 10வதாக பாஷா 1995 சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நக்மா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரகுவரன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 450 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்தது. இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. பாஷா இன்னும் ரீரிலீஸ்னா வசூலை அள்ளி கொடுக்கும். பாஷா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக மிக சூப்பர் டூப்பர் ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய கோல்டன் ஜூப்ளிங் திரைப்படம் தான் பாஷா. மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். 11வது திரைப்படமாக பேட்டை 2019 வெளிவந்த கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சிம்ரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் பிலோ ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. பேட்டை ஒரு ஆவரேஜாக அமைந்த திரைப்படம். 12வது திரைப்படமாக தர்பார். இந்த திரைப்படம் 2020 ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. தர்பார் நல்ல ஒரு வெற்றி. 12 திரைப்படங்கள் பொங்கல் தினத்தன்று கொடுத்திருக்கிறாங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எத்தனை திரைப்படங்கள் கொடுத்துள்ளார் என்று பார்க்கலாம். உயர்ந்த உள்ளம் 1977 டி.என். பாலு இயக்கத்தில் கமலஹாசன், சுசாதா மற்றும் சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படம் இரண்டாவதாக நீயா
1979ஆம் ஆண்டு துரை இயக்கத்தில் வெளிவந்தது. சங்கர் கணேஷ் இசையில் உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. நீயா ஒரு பாம்பு கதை மிக சிறந்த ஒரு திரைப்படம். அன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் ஒரு அருமையான திரைப்படம், ஒரு ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மூன்றாவதாக பார்த்தாலே பசி தீரும் 1962ஆம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் விஸ்வநாதன். உலகநாயகன் கமலஹாசன், சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற பலர் நடித்திருப்பாங்க. உலகநாயகன் கமலஹாசன் சிறுவேடத்தில் நடித்திருப்பார். இந்த திரைப்படமும் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. நான்காவது திரைப்படமாக மீண்டும் கோயிலா 1981ஆம் ஆண்டு எஸ் ரங்கநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் தீபா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. ஐந்தாவது திரைப்படமாக உருவங்கள் மாறலாம் 1983ஆம் ஆண்டு எஸ்.வி. ரமணன் இயக்கத்தில் வெளிவந்தது. உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒய்ஜி மகேந்திரன் மற்றும் சுபாஷினி போன்ற பலர் நடித்திருக்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படம். ஆறாவது திரைப்படமாக ஒரு கைதியின் டைரி 1985ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைத்திருப்பார். உலகநாயகன் கமலஹாசன், ரேவதி, ராதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. ஒரு கோல்டன் ஜூப்ளின், ஒரு சில்வர் ஜூப்ளின் திரைப்படமாக ஒரு கைதியின் டைரி இன்றும் மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் பிளாக் பாஸ்டர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. ஏழாவது திரைப்படமாக காதல் பரிசு 1987ஆம் ஆண்டு ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. உலகநாயகன் கமலஹாசன், ராதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. காதல் பரிசு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஹிட் திரைப்படம் காதல் பரிசு. அடுத்த திரைப்படமாக எட்டாவதாக இந்திரன் சந்திரன் 1989ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா, உலகநாயகன் கமலஹாசன், விஜயசாந்தி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஒன்பதாவது திரைப்படமாக மகாநதி 1994ஆம் ஆண்டு சந்தனபாரதி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா, கமலஹாசன் மற்றும் சுகன்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி 125 நாள் கடந்து ஓடி ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சதி லீலாவதி 1995ஆம் ஆண்டு பாலு மகேந்திரன் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் ரமேஷ் கிருஷ்ணா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸ்நேகன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. உலகநாயகன் கமலஹாசன். இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடியது. அடுத்த திரைப்படமாக 11ஆக பன்மல்கே சம்பந்தம். இந்த திரைப்படம் 2002ஆம் ஆண்டு மௌலி இயக்கத்தில் வெளிவந்தது. தேவா இசையில் உலகநாயகன் கமலஹாசன், சிம்ரன் மற்றும் அப்பாஸ், ஸ்னேகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக இருந்தது. ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படமாக இருந்து பன்மல்கே சம்பந்தம் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த 12வது திரைப்படமாக அன்பே சிவம் 2003ஆம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், மாதவன் மற்றும் வித்யாசாகர் இசையில் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஹிட் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம். அன்பே சிவம் திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. இந்த திரைப்படமும் ஒரு 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக விருமாண்டி 2004ஆம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் இயக்கிய இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்து இசைஞானி இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் கமல், அபிராமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. நெப்போலியன் போன்ற இந்த திரைப்படமும் 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. வெற்றி திரைப்படம் என்பதை ஒரு பிலோ ஆவரேஜ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 13 திரைப்படங்கள் உலகநாயகன் கொடுத்திருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மொத்தம் எத்தனை திரைப்படம் பொங்கலுக்கு கொடுத்திருக்காரு என்று பார்க்கலாம். முதல் திரைப்படமாக மதுரசூரன் 1984ஆம் ஆண்டு எம்.ஆர். விஜய சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் விஜய் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் இசையில் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக இரண்டாவதாக அலையோசை 1985ஆம் ஆண்டு சிறுமுகை ரவி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. 100 நாள் கலந்து ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. மூன்றாவது திரைப்படமாக கரிமேடு கருவாயன் 1986ஆம் ஆண்டு ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் சத்யராஜ், பாண்டியன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்தது. 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நான்காவதாக சிறு பறவை. இந்த திரைப்படம் 1984ஆம் ஆண்டு மனோபாலா இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், ரதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் 100 நாள்
திரையரங்கில் ஓடி ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக காலையும் நீயே மாலையும் நீயே 1988 ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், இளையதிலகம் பிரபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதா, லட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில். இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் தோல்வின்னு சொல்லுவாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ஆறாவதாக புலன் விசாரணை 1990 ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, சரத்குமார் போன்ற பலர் நடித்திருக்கும் ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். 1990 மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ஏழாவதாக சின்ன கவுண்டர் 1992 ஆர்.பி. விஜயகுமார் இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், சுகன்யா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்தது. 200 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக எட்டாவதாக கோயில் காலை 1993 கங்கை அமரன் இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், கனகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. பாடல் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். கோயில் காலை ஒரு ஹிட் திரைப்படம். 9வது திரைப்படமாக சேதுபதி IPS 1994 பி. வாசு இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்குகளையும் பாக்ஸ் ஆஃபீஸில் 170 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். அடுத்த 10வது திரைப்படமாக கருப்பு நிலா 1995 ஆர். அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் கேப்டன் விஜய், ரஞ்சிதா, குஷ்பு போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது கருப்பு நிலா. அடுத்த திரைப்படமாக 11வது தாயகம் 1996 ஏ. ரமேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், அருண் பாண்டியன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் ரஞ்சிதா. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் ஒரு வெற்றி திரைப்படம் தான். தாயகம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு காலிவுட் ரேஞ்சில் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் தாயகம். இந்த திரைப்படமும் 100 நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தர்ம சக்கரம் 1997 கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரம்பா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் 70 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு அருமையான திரைப்படம் தான். இந்த திரைப்படம் தோல்வின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் தர்ம சக்கரம். ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது தர்ம சக்கரம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆவரேஜான திரைப்படம். அடுத்த திரைப்படமாக உளவுத்துறை 1988 ரமேஷ் செல்வம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மீனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 125வது திரைப்படம். மிக பிரம்மாண்டமாக ஹிட்டு கொடுத்த திரைப்படம். 150 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம். பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அதிகம் கொடுத்தது. 125 பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி கொடுத்த உளவுத்துறை ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 14வது வானத்தை போல 2000 விக்ரமன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் மீனா, கௌசல்யா மற்றும் பிரபுதேவா போன்ற லிவிங்ஸ்டன் போன்ற பலர் நடித்திருக்கும் ஒரு குடும்ப திரைப்படம். மிக பிரமாதமாக 200 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் வானத்தை போலே பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 15வதாக வாஞ்சிநாதன். இந்த திரைப்படம் 2001 சாட்சி கைலாஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரம்யா கிருஷ்ணா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்தது. திரையரங்கில் 125 நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது வாஞ்சிநாதன். போலீஸ் வேடங்களில் கலக்குன்னு கலக்கிய மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். இன்றும் பேசப்படுவதற்கு திரைப்படம் வாஞ்சிநாதன் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சொர்க்க தங்கம் 2003 கே. பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சௌந்தர்யா மற்றும் பிரகாஷ்ராஜ் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு ஹிட் கொடுத்தது. சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். 150 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. கேப்டன் விஜயகாந்த், பாக்கியராஜும் இணைந்த திரைப்படங்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம். 17வது திரைப்படமாக எங்கள் அண்ணா. இந்த திரைப்படம் 2004 சித்திக் இயக்கத்தில் வெளிவந்தது. கேப்டன் விஜயகாந்த், நமிதா மற்றும் பிரபுதேவா, பாண்டியன் போன்ற பலர் நடித்திருக்கும் ஒரு கலக்கலான திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 150 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் எங்கள் அண்ணா ஒரு கலக்கல், ஒரு காமெடியான, ஒரு கலாட்டான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் வடிவேல் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மொத்தம் 17 திரைப்படங்கள் பொங்கலுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த் மொத்தம் அவங்க கொடுத்த திரைப்படங்களில் நம்ம வரிசையாக என்னென்ன திரைப்படங்கள் என்று நம்ம பார்த்தோம்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மொத்தம் பொங்கல் தினத்தன்று வெளியாகி இத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 படம் கொடுத்துருக்கிறாரு. உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இத்தனை ஆண்டு வெளியாகி தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 13 திரைப்படங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இத்தனை ஆண்டு வெளியாகி மொத்தம் 17 திரைப்படங்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான். பிரமாதமாக 3 திரைப்படமே மிக பிரமாதமான ஹிட் கொடுத்த திரைப்படம். நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்ல பார்க்கலாம். ஓகே.